அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுமாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங், அதாவது ஜோசா கவுன்சிலிங், டிஎன்ஏ, அமிர்தா, விஐடி, சாஸ்திரா, இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங்கையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக அது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள். ஒரு கவுன்சிலிங் ஆரம்பிச்சுன்னா அதோட ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத எக்ஸாக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா கவுன்சிலிங். ஸோ அமிர்தா கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, சார் என் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டுங்கிறது அலோகேட் ஆகிருச்சுங்க. இப்போ எனக்கு சீட் அலோகேட் ஆயிடுச்சு. பட் நான் விரும்பினங்கிறத தாண்டி எனக்கு இதை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நாகர்கோவில் கேம்பஸில் கிடச்சிருக்கு. நாகர்கோவில் கேம்பஸுங்கிற இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறாங்க. பட் நான் ஐ வாண்ட் டு மூவ் டு கோயம்புத்தூர், இல்லைனா நான் சென்னை போக விரும்புகிறேன். இதுக்கு ஆப்ஷன் இருக்கா? இல்லை சார் எனக்கு சிவில் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு, நான் இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுக்க விரும்புகிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுக்க விரும்புகிறேன், அப்படி மாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட டவுட்ஸ்க்காக தான் இந்த வீடியோங்கிறது போட்டிருக்கேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமிர்தா கவுன்சிலிங்கில் ஸ்லைடிங் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மற்ற கவுன்சிலிங், அதாவது சிசாட் கவுன்சிலிங் ஆகட்டும், இல்லை ஜோசா கவுன்சிலிங் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆகட்டும், இதை நம்ம ஸ்லைடிங்னு சொல்கிறோம். இங்கே அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்கிரேடுங்கிற டேர்மை யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலோகேட் ஆனவங்க 1 லட்ச ரூபா டியூஷன் ஃபீ பே பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 1 லட்ச ரூபா யாரெல்லாம் டியூஷன் ஃபீ பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கன்ஃபார்ம் ஆகி கிடைக்கும். அந்த சீட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று எனக்கு கிடச்சிருக்க சீட் ஓகே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 லட்ச ரூபா டியூஷன் ஃபீ பே பண்ணிவிட்டு அக்செப்ட்டுங்கிற மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு சீட்டுங்கிறது உறுதி ஆயிரும். ஓகே, ஒரு வேளை சார் நான் எனக்கு வேறு கேம்பஸ் போக விரும்புகிறேன், வேறு டிபார்ட்மெண்ட் போக விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 லட்ச ரூபா டியூஷன் ஃபீயை பே பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேடுங்கிற ஆப்ஷனே நம்மளுக்கு காட்டும். ஸோ அந்த அப்கிரேடுங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு கேம்பஸோ, வேறு டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை வேறு ஃபீஸ் லேப் கூட மாறலாம். ஸோ அப்போ அந்த அப்கிரேடுங்கிற டேர்மில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்கிரேடுங்கிறது தான் நான் ஸ்லைடிங்னு திரும்ப சொல்கிறேன். ஸோ அப்கிரேடுக்கும் ஸ்லைடிங்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த அப்கிரேட் மெத்தடில் அவங்க மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூவ் டு எ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தடுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை ஒரு 40, நம்மளுக்கு மொத்தம் அமிர்தா கவுன்சிலிங்கில் 48 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? இப்போ 48 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஒரு 30வது ஆப்ஷனில் உங்களுக்கு சீட்டுங்கிறது கிடச்சிருக்குங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மெத்தேடு, அதாவது மூவிங் டு எனி ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 48 சாய்ஸில் 30வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எனக்கு கேம்பஸை பற்றி கவலைப்படலை, டிபார்ட்மெண்ட்டை பற்றி கவலைப்படலை, ஃபீஸ் லேப்பை பற்றி கவலைப்படலை. எனக்கு இதுக்கு மேலே கிடச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாய்ஸ் எனக்கு மூவ் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மூவ் டு ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மூவ் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 30வது சாய்ஸ் தான் ஏற்கனவே அலாட் ஆகிருக்கு. அப்போ திருப்பி 30லேருந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, சார் ஸ்லைடிங்னா மேலேருந்து கீழே வருமா, கீழேருந்து மேலே போகுமான்னு கேட்குறாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், கீழேருந்து தான் மேலே போகும். இப்போ உங்களுக்கு 30வது சாய்ஸ், ஸோ 30வது சாய்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்குங்க. அப்போ 30லேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து 29வது சாய்ஸை போய் செக் பண்ணும். 29வது சாய்ஸில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அதில் சீட் இருக்குதாங்கிறத செக் பண்ணும். அது வேறு கேம்பஸாக இருக்கலாம், வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஃபீஸ் லேபாக கூட இருக்கலாம். பட் அதில் போய் செக் பண்ணும். 29ல் சீட் இருந்துச்சுன்னா உடனடியே 29வது சீட் அலோகேட் ஆகும். அப்போ 29ல் சீட்டு இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து மேலே 28வது சாய்ஸ் செக் பண்ணும். அடுத்து 28லேருந்து 27, அடுத்து 26, 25, இது மாதிரி கீழேருந்து ஒவ்வொரு சாய்ஸையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே போகும் சிஸ்டம். எந்த சாய்ஸில் சீட்டு இருக்குதோ அந்த சீட்டை நம்மளுக்கு அலோகேட் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி கிடச்சிருக்க சாய்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிருங்க. இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் மெத்தட்னு சொல்லுவோம். அப்கிரேடுங்கிற மெத்தட் அமிர்தா கவுன்சிலிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு மேலே சாய்ஸஸ் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே போவோம். அப்போ அந்த சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்க சீட்டுங்கிறது டெலீட் ஆகி இது அடுத்தவங்களுக்கான ஆப்ஷனாக போயிடும்.
ஸோ எனக்கு வந்து அப்போ பேரண்ட்ஸ் கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடச்சிருக்க சீட்டு வச்சுக்கிட்டு மேலேயும் நான் சாய்ஸ் வச்சுக்கிட்டு ரெண்டையும் வச்சு நான் கம்பேர் பண்ணி செலக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சரிங்களா, மேலே இருக்க சாய்ஸ் கிடச்சிருச்சுன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அலாட் ஆகிருக்க சாய்ஸுங்கிறது கண்டிப்பாக போகிடும். சரிங்களா, அப்போ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன். வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷனா எந்த கேம்பஸை பற்றி கவலை இல்லை, டிபார்ட்மெண்ட்டை பற்றி கவலை இல்லை, ஃபீஸ் லேபை பற்றி கவலை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் அப்கிரேடுங்கிற மெத்தடில் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவ் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ் பை சூஸிங் தி மேக்ஸிமம் ஃபீஸ் லேப். பை சூஸிங் தி மேக்ஸிமம் ஃபீஸ் லேப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, ஃபீஸ் லேப் 4ல் கிடச்சிருக்குங்க. சரிங்களா, அப்போ வந்து ஃபீஸ் லேப் வந்து 4ல் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷனுங்கிறது இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கோ அதுலேயே இப்போ ஃபீஸ் லேப் 4லேருந்து ஒரு வேளை 3க்கு செக் பண்ணும், 3ல் சீட் இருந்தால் 3 கொடுக்கும், அப்படி இல்லைன்னா 2க்கு செக் பண்ணும், 2ல் சீட் இருந்தால் 2ல் கொடுக்கும், 1க்கு செக் பண்ணும், 1ல் வந்து சீட் இருந்துச்சுன்னா 1ல் வந்து கொடுக்கும். இதுக்கு பேர் தான் என்ன மெத்தட்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவ் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ் பை சூஸிங் தி மேக்ஸிமம் ஃபீஸ் லேப்ங்கிற இந்த ரெண்டாவது ஆப்ஷன். அடுத்து மூணாவது ஆப்ஷன் மூவ் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ் வித்தின் தி கரண்ட்லி அலாட்டட் ஃபீஸ் லேப். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சென்னை கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபீஸ் லேப் 3ல் கிடச்சிருக்கு. இந்த மூணாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க, அதாவது வித்தின் தி கரண்ட்லி அலாட்டட் ஃபீஸ் லேப்ங்கிற இந்த மூணாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபீஸ் லேப் 3 வந்து இப்போ நீங்கள் ஒரு 48 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க, ஒரு 20வது சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 20க்கு மேலே 1லேருந்து 19க்குள்ளே வேறு என்ன சாய்ஸஸ்லாம் நீங்கள் ஃபீஸ் லேப் 3ல் போட்டிருக்கீங்களோ அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அது வந்து சென்னை கேம்பஸாகவே இருக்கலாம், கோயம்புத்தூர் கேம்பஸாக இருக்கலாம், பெங்களூராக இருக்கலாம், அமிர்தபுரியாக இருக்கலாம், நாகர்கோவிலாக இருக்கலாம். பட் வேறு டிபார்ட்மெண்ட்டில் கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இப்போ ஃபீஸ் லேப் 3னா ஃபீஸ் லேப் 3ல் மட்டும்தான் பார்க்கும், 2வை ஸ்கேன் பண்ணாது, 1னை ஸ்கேன் பண்ணாது, 4ங்கிற ஆப்ஷனை ஸ்கேன் பண்ணாது. இதுதான் வந்து தேர்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூவ் டு ஏ லோயர் ஃபீஸ் லேப் வித்தவுட் மூவிங் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ். வித்தவுட் மூவிங் டு ஏ ஹையர் அகடமிக் ப்ரிஃபரன்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஃபீஸ் லேப். இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த கேம்பஸில் அந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக ஃபீஸ் லேப் 4ல் இருந்துச்சுன்னா 4லேருந்து 3க்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், 2க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், 1க்கு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆனால் வந்து வித்தின் சேம் கேம்பஸில் தான் மட்டும்தான் செக் பண்ணணும், மற்ற கேம்பஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்டும் ஃபோர்த்தும் கிட்டத்தட்ட சேம் தான். செகண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு கேம்பஸில் கூட வந்து அதே ஃபீஸ் லேபில் இருக்குதாங்கிறத செக் பண்ணும். சரிங்களா, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தி சேம் கேம்பஸ்குள்ளே இருக்குதான்னு மட்டும் தான் செக் பண்ணும். இதுதான் வந்து நம்ம வந்து அப்கிரேடுங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த அப்கிரேடுங்கிற ஆப்ஷன் கொடுக்குறப்ப பார்த்து கரெக்டாக தெளிவாக கொடுங்க. சரிங்களா, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் மாற்றணும், டிபார்ட்மெண்ட் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி இன்னொரு விஷயத்தையும் உறுதிப்படுத்தி சொல்கிறேன். அதாவது என்ன அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், சார் நான் வந்து 1 lakh rupee ஃபீ பே பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடிங் மெத்தட் யூஸ் பண்ண விரும்புகிறேன், கம்பல்சரி சீட்டு மாறுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன், இந்த அப்கிரேடுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணால் கம்பல்சரி சீட்டுங்கிறது மாறுங்கிறது உறுதி கிடையாது. அதாவது நம்ம வந்து அந்த 1 lakh rupee ஃபீ பே பண்ணுறப்பே நம்ம வந்து அக்செப்ட்டுங்கிற டேர்மை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபீ பே பண்ணுறோம். அப்போ மேலே வந்து ஆப்ஷன்ஸ் மாறலாம், இல்லை மாறாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, சார் 1 லட்ச ரூபா நான் ஃபீஸ் பே பண்ணுறதுக்குலாம் ரெடியாக இருக்கேன், ஆனால் கம்பல்சரி ஆப்ஷன் மாறுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மாறுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது 50% தாங்க. ஒருவேளை மாறலாம், இல்லைனா மாறாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெற்றோர்கள் இத்தனை விஷயத்தையும் முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 1 lakh rupee ஃபீ பே பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பர்டிகுலராக இப்போ ஜோசாவில் சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கு, ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், விஐடி, அமிர்தா, சாஸ்திரா, இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.